ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஊருக்கு போகிறோன்னு ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் பாப்பாவுடைய மெடிசன்ஸ் உடம்பு சரியில்லைன்றதுனால அவளுக்கு எப்படி மெடிசன் தேவைப்படும், அதனால் அவளோட மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது வந்து நேசல் ஸ்ப்ரே, அப்புறம் என்னோடய ஃபேஸ் வாஷ், அப்புறம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு க்ரீம். இது வந்து பேப்பர் ஹேண்ட் வாஷ் தெரியும்ல, அது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். அது நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றினோனாலே அது வந்து சோப் மாதிரி மாறிடும். அது அப்புறம் இந்த ஹேர் பேண்டு, உடம்பு சரியில்லைன்றதுனால மருந்து ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பாலாடை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தைலம், இதெல்லாம் வீட்டிலே இருக்கும். சரி, இதுக்கு ஒரு சேஃப்டிக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பொட்டியாக இந்த நிலமையில் இருக்குன்னா பாப்பா வந்து அது மேலே இருக்க எல்லாத்தையும் பிச்சு கிடச்சிட்டாங்க. அதனால தான் அதை வெறும் அந்த ஸ்டிப் மட்டும் இருக்குது. சோப்பு, பாப்பாவுடைய ஷாம்பு, லோஷன் அதெல்லாமே தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாவுடைய ரிங்கும் அதையும் ஃபங்க்ஷன் இருக்குன்றதுனால அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் மூடி பேக் பண்ணி ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பாப்பாக்கூட ஃப்ளாஸ்கில் வந்து சுடு தண்ணி, அப்புறம் நார்மல் வாட்டர், அதுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு கப்பில் ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாப்பா குளிச்சுட்டு வந்துடலாம். பாப்பாவை குளிச்சுட்டு வந்தாங்க. இதுதான் பாப்பாவுக்கு போட போகிற ட்ரெஸ். பாப்பாவும் இப்போ அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா வந்தோடனே நம்ம ஊருக்கு கிளம்பலாம். அம்மா கிளம்பியாச்சா? பார்த்தீங்களா, பயத்தோடு உட்காந்துட்டார. கொஞ்சம் தூரம் தான் இதில் உட்காந்துட்டு வருவா, அப்புறம் என்கிட்ட வந்துடுவாங்க. அவ்வளோதான், வரேன்னு சொல்லிட்டு டைமிங் வந்து 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் அது வரைக்கும் கிளம்பி உட்காந்துட்டு இருந்தோம். சரி வாங்க போகலாம். ஊருக்கு போயிட்டு நல்ல நல்ல வீடியோஸ் வரும். பாய். வீட்டிலேருந்து கிளம்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் ஏரியாவிலேருந்து தாம்பரம் வந்து 10 minutes தான். ஆனால் வந்து நாங்கள் இந்த டிராஃபிக்கெல்லாம் கடந்து வர்றதுக்குள்ளே 40 minutes ஆயிடுச்சு. 3:40 தான் நாங்கள் தாம்பரமே ரீச் ஆனோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு சென்னை. அந்த கிறிஸ்து ஸ்கூல் பக்கத்துலலாம் செம்ம டிராஃபிக்கு. எப்படியோ ஒரு வழியாக தாம்பரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் நாங்கள். அது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் கிடையாது, குட்ஸ் ட்ரெயின் தான். பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எல்லோரும் சைட்லலாம் நின்றுட்டுருப்பாங்க. இது வந்து க்ளோஸ்டாகவே இருந்துச்சு ஃபுல்லாக. ஒரு வழியாக தாம்பரத்தையும் தாண்டி பெருங்கலத்தூர் வந்தால் அங்கே அதுக்கு மேலே செம்ம கூட்டம். எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க போல், செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அங்கே வந்தாச்சு. அந்த சைடு வரும்போது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். இதுதான் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அந்த ஆர்ச்சே பார்க்குறதுக்கு வந்து செம்ம அழகாக இருந்துச்சு வியூவை. அதனால தான் அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது உள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்குது. என்றைக்கு போவோன்னு தெரில. ஒரு நாள் நாம் அது உள்ளே போவோம். அதுக்கப்புறம் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு டீ, ஸ்நாக்ஸு, மில்க் ஷேக்கு, தண்ணி பாட்டில் அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு இடத்துல. இங்கே பார்த்திங்களா பாப்பாவும். அப்புறம் ஒரு வழியாக டோல்கேட்டையும் ரீச் பண்ணியாச்சு. இப்போ பாப்பா வந்து செம்மையாக தூங்கிட்டு வராங்க. பார்த்திங்களா எப்படி தூங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்க காலை பாருங்களேன், என்னமோ வீட்டில் தூங்குற மாதிரி ஹாயாக கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டு வராங்க. மருவத்தூர் கிட்ட வரும்போது இந்த சன்செட் வியூவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அழகாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் திண்டிவனம் ரீச் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நைட்டு வீடியோ எடுக்க முடியல. பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்குள்ளே பாப்பாவை பார்க்குறதுக்கு அவங்க எங்கள் ஊரில் இருக்க நிறையா பேர் வந்து பாப்பாவை எல்லாம் தூக்கிட்டு அப்படி இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. காலையில் ஆயிடுச்சு. இப்போ பாப்பா நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்களோட வில்லேஜ் vlogலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.